வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து சரவணன். ஏற்கனவே மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் சனி பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன். அதற்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு, தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. இந்த தொழில் ஸ்தானம் யாரோட வீட்டில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகிற இடம், குருவோட ஆட்சி வீடு. அதனால இவங்களுக்கு எங்கெங்க சுக்கிரன் கனெக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் சனி பகவான் வர்ற இடத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பண்ணும். அப்ப சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல சனி பகவான் வர்றது மிகப்பெரிய ராஜயோகம். ஏற்கனவே விட்டு போன பழைய தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கும். அந்த தொழில மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண போறாங்க. ஒரு ஜாக்பாட் அடிப்பாங்க. ஆனா அதுக்கான கடுமையா முயற்சிக்கணும். ஏன்னா குருவோட வீடு. குரு இவங்களுக்கு 7க்குடைய பாதகாதிபதி. அதனால அதிகமா உழைக்க வைப்பார். அதிகமா அறிவை சிந்திக்க வைப்பார். நம்ம சரியா நம்ம எடுத்து பணம் போடுறோமே, இவ்வளவு முதலீடு பண்றோம், இதை நம்மளால ஜெயிக்க முடியுமா, நிறைய யோசனை பண்ணி உங்களை திருப்பி புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குவார். ஆனா அதுல ஜெயிச்சிருவீங்க 100%. திருப்பி ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு இருக்கு. அதனால அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே இளமையாவும் ஒரு புதுமையா எதையுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. வயசானாலும் இளமை தோற்றத்தோட இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பிளஸ். எவ்வளவு பெரிய சோகங்கள் உள்ள இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு மற்றவங்கள தன்மையப்படுத்துறதுல மிதுன ராசிக்காரங்க மாதிரி முடியவே முடியாது. அதனால அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு அருமையான பொற்காலம். இந்த இதை அதிகமா வீட்டுல முடங்கி இருந்தவங்க இவங்கெல்லாம் ஒரு வெளியில மக்களோட மக்களா கலந்து அவங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறது உண்டான காலகட்டம். அதே போல கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால அந்த இதை பயன்படுத்திங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டு, இந்த சிஏ, ஆடிட்டிங் இது மாதிரி படிக்கிறவங்க, அப்புறம் அரசு சார்ந்த டாக்குமெண்ட் துறையில இருக்கிறவங்க, பத்திரத்துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் ஒரு அருமையான பொற்காலம். தனியா ஒரு கம்பெனி வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அதனால இதை சரியா பயன்படுத்திக்கிங்க. இந்த ஒரு 2.5 ஆண்டு காலம் உங்களோட நீங்க எவ்வளவு எஃபெக்டை போடுறீங்களோ அவ்வளோ மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வர முடியும். அதனால இதை நல்லா நீங்க பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி இப்போதைக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். அதிகமா எப்படி சொல்றதுன்னா, கால் பாதம் சார்ந்த இடத்துல பிரச்சனை வரும். அதனால கால் பாதங்களை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். எதுவும் அடிபடாம பார்த்துக்கணும். அதுல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். வேற எந்த குறையும் கிடையாது. மிதுன ராசிக்காரங்க மேலும் மேலும் வளருங்க, மேன்மையா இருங்க. வாழ்க வளமுடன். ஜெயம் உண்டாகட்டும்.